திமுகவுக்கு அந்த இளைஞர் அரசு இளைஞர் கூட்டமைப்பு பெருசா வந்திருக்கான்னா அது நீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு தாவேக்கா வருவதற்கு முன்னாடி கூட நம்ம இளைஞர்கள் ஓட்டு எங்க போயிட்டு இருந்துன்னு பார்த்தோம். நாம் தமிழருக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை பாஜக தலைவராகும் போது அங்க ஒரு பெரிய ஃபேக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்ற கணக்குப்படி உதயநிதி ஸ்டாலினோட அப்ரிங்கிங்க்கும் இந்த இளைஞர் ஓட்டுக்கும் ஒரு பெரிய கிராவிட்டி இருக்கும்னா நாம் தமிழருக்கும் பாஜகவோட அண்ணாமலைக்கும் அந்த ஓட்டு போயிடக்கூடாது, அந்த ஃபாலோயிங் போயிடக்கூடாது இல்லை. அப்போ அங்கே போகுது அப்படின்னா திமுக அதை ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ணலைன்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, திமுகவில் இளைஞராகவே இருந்து இளைஞர்கள் கட்சியில் வளர்ந்த ஒரு தலைவர், தானாக வளர்ந்த ஒரு தலைவர்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவர் பேராட்ராப்பிங், அந்த குடும்பத்தில் பிறந்ததாலேயே நேராக கொண்டு வந்து அந்த கட்சியில் பேராட்ராப் பண்ணுறாங்க. கலைஞரின் மறைவுக்கு வரைக்கும் அந்த கட்சியோட சொத்துக்களாக இருக்கட்டும், பலதரப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், பல பேர் கையில் இருந்தது எல்லாமே முதல்வர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினோட குடும்பம் மொத்தமாக அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க ஒரே சோர்ஸா திமுகவின் ஒரே ஆணிவேரா மாறுறாங்க. இப்போ நீங்கள் திடுப்புன்னு ஒரு பேராட்ராப்பிங்கில் ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு ஆன் தி ஹோல் திடீர்னு அவருக்கு எல்லா இளைஞரும் ஃபாலோ பண்ணிடுவாங்க, ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏற்கனவே இருந்த எல்லாரும் அவரை வழி தொடருவாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி எதிர்பார்ப்பு உண்மையாக இருந்தால் அது 26 எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கக்கூடியது வேறு வழி இல்லாமல் 21 திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இன்னைக்கு 26க்கு வேறு வழி வந்துருச்சு. அவ்வளோதான் இதை பார்க்கணும். இளைஞர்கள் யார் கூட இருக்காங்கன்றது எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு தானாக புரியும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லலை. எலெக்ஷன் முடிஞ்சு பார்ப்போம்.